ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம். இன்னும் 50 நாள் தான் இருக்குது. February 8 நமக்கான எக்ஸாம் டேட். குரூப் 2 தனியாக நம்ம பார்க்கலாம். இந்த 50 நாட்கள் ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருக்கணும், எப்படி படிக்கலாம், எங்கேருந்து படிக்கணும், ப்ரிப்பரேஷன் எந்த ஆங்கிளில் கொண்டு போகணும், ரிவிஷன் எப்படி பண்ணலாம், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். குரூப் 2A மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் நிச்சயமாக வேகமாக தான் ஓடி ஆகணும். நமக்கு வேறு சாய்ஸே இல்லை. ஒரு விரலை கொடுத்துட்டு எதனா ஒன்று தொடுங்க அந்த மாதிரி சொல்லியாச்சு. நமக்கு வேறு சாய்ஸ் இல்லை. அந்த ஒன்றை தான் நீங்கள் தொட்டாகணும். பட் இந்த இடத்துல வேகமாக ஓடும் போது எப்படி ஓடுறோம், கிளியராக போகிறோமா இல்லையன்ற அந்த பாத் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். ப்ரிப்ரேஷன் ப்ராப்பராக பண்ணால் இந்த 50 நாளில் நிச்சயமாக அடிக்க முடியும். ஓகே, முக்கியமான விஷயம். நம்ம மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே ரைட், பார்ப்போம். அண்ட் குரூப் 2A மெயின்ஸ்க்கான இங்கிலீஷ் மீடியம் 50 டேஸ் கிராஷ் கோர்ஸ் நம்ம ரன் பண்ணுறோம். கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே இருக்க போகுது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, பார்ப்போம். சரிங்க, இப்போ குரூப் 2A மெயின்ஸு சிலபஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி படிக்கலாம், என்ன படிக்கலாம், இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட மைண்ட் செட் மட்டும்தான். அதை நீங்கள் சரி பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, ப்ரோ நான் கிராக் ஆகாதுன்னு நினச்சேன், பட் நான் கிராக் பண்ணிட்டேன். நான் கிளியர் ஆகுதுன்னு படிக்கவே இல்லை, பட் இப்போ கிளியர் ஆகிடுச்சு. சில பேருக்குலாம் ரெண்டுமே கிளியர் ஆகிருக்கு. நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நம்ம அதையே கிராக் பண்ணிட்டோம். இப்போ மெயின்ஸ் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. கிடைச்ச வாய்ப்பு நான் பயன்படுத்தணும், எப்படி படிக்கலாம், இந்த ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. 99% எல்லாருமே இந்த பயத்தோடு தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இங்கே நான் சொல்கிற விஷயம், பயந்தால் வேலைக்கு ஆகாது. எவ்வளோ உயரம்னு பார்க்கவே பார்க்காதீங்க, எவ்வளோ சிரமம் அதை பார்க்கவே பார்க்காதீங்க. பார்த்துட்டே இருந்தால் உயரமாக இருந்துகிட்டே தான் வந்திருக்கும். ஏறி ஆகணும், வேறு வழி இல்லை. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டோம், விட்டுலான்னு விட முடியுமா? கிடையாது. 50 நாட்கள் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறத விட இன்னும் 50 நாட்கள் இருக்குது. இது கேட்க ஒரு மோட்டிவேஷனுக்காகவோ இல்லை ஒரு வாய்ஸ்க்காகவோ இருந்தாலுமே அதான் ரியாலிட்டி. இந்த 50 நாட்கள் கரெக்டாக ஒரு ஸ்டெடியான ஒரு பிளான், ஸ்மார்ட் பிளான் போட்டு படித்தா நிச்சயமாக இதை கிராக் பண்ண முடியும். ரைட், ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் பயப்படல, எல்லாருமே பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரியா? உங்களை மாதிரி தான் எல்லாருமே அங்கே போய்கிட்டு இருக்காங்க. அப்படி ஃபீல் பண்ணிக்கோங்க. நம்மளை விட நிறைய படிச்சிருப்பானா அந்த ஆங்கிளில் போகவே போகாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இது புதுசாக கண்டக்ட் பண்ண போகிற ஒரு எக்ஸாம். ஸோ குரூப் 2A இந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்ஜெக்டிவ் ஆன்லைன் மோடில் இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணவே இல்லை. ஸோ எப்படி கேட்க போகிறாங்க, என்ன கேட்க போகிறாங்க, யாருக்கும் ப்ராப்பராக தெரியாது. எந்த ஒரு அகாடமிக்கும் முழுசாக தெரியாது. எல்லாமே சிலபஸில் கொடுத்துருக்க விஷயத்தை டீகோட் பண்ணி கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும்தான். ஸோ நம்பி நீங்கள் படிங்க, எல்லாமே ஈஸியாக தான் வரப்போகுது. ஓகே சரி, பார்த்துலாம். இப்போ சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. GSF, மேக்ஸு, லாங்குவேஜ் எல்லாமே உண்டு. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ரைட் இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிங்களா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், உங்கள் நோட்ஸை எடுங்க, தயவு செஞ்சு எடுங்க. நோட்ஸை தூக்கி போட்டிருக்க வேணாம். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், டெஸ்ட் பேட்ச் போடலாம், எல்லாம் எடுக்கலாம். பட் எல்லாமே ஓகே. பட் உங்கள் நோட்ஸை முதல்ல கையில் எடுங்க. அந்த நோட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிவைஸ் பண்ண போகிறீங்க. எதுக்காக அதை ரிவைஸ் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் படித்தது, நீங்கள் கைப்பட எழுதினது, அதை வச்சு தான் ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணியிருக்கீங்கன்னும் போது அது ஒரு பாசிட்டிவ் நிச்சயமாக இருக்கும். அது திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது முக்கால்வாசி நீங்கள் கவர் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆகும். பார்த்துலாமா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1 பாருங்கள், மாடர்ன் ஹிஸ்ட்ரி. நவீன கால இந்தியா கொடுத்துருக்காங்க. தமிழையும் சிலபஸ் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட் நம்ம ரிவிஷன் மட்டும் தான் சொல்ல போகிறோம். ரைட்டா? ஓகே. இப்போ இதில் 20 கேள்விகள் இங்கே வரப்போகுது. ப்ரிலிம்ஸில் கவர் ஆகிற விஷயம் பாருங்கள். யூனிட் நம்பர் 7ல் கவர் ஆகிற INM பார்ட்டும் அண்ட் யூனிட் நம்பர் 8ல் கவர் ஆகிற அந்த ஹிஸ்ட்ரி படம் கவர் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் நாம் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல எல்லோவாக கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்களை நீங்கள் புதுசாக படிக்க போகிறது. மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. இன்டெப்த்தாக படிக்கலனாலும் அதை நீங்கள் தொட்டிருக்கீங்க. திருக்குறளாக படிச்சிருக்கீங்க, மரத்தவார், மைசூர்வார், ராமகிருஷ்ண மிஷன், பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கோம். 10th புக்கை படிச்சிருக்கோம், 11th புக்கை படிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அப்போது உங்கள் நோட்ஸை முதல்ல எடுங்க. என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ, பிரம்ம சமாஜ் இருக்குது, ஆரிய சமாஜ் இருக்குது, குவிட் இண்டியா மூவ்மெண்ட் இருக்குது, நான் கோபஷ் மூவ்மெண்ட் இருக்கா, அந்த ஒரு டாப்பிக்கும் தனித்தனியாக எடுங்க. நீங்கள் படித்த நோட்ஸை முதல்ல எடுங்க. எந்தெந்த விஷயங்கள் இருக்கோ அதை முதல்ல ஸ்ட்ராங்காக ரிவைஸ் பண்ணி முடிங்க. டைம் ரெடி பண்ணுங்கன்னா மொத்தம் 50 நாள் இருக்குது. ரைட். இந்த 50 நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 40 + 10 அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. 40 நாட்கள் ஸ்ட்ராங்காக படியும். ஒரு நாளைக்கு மினிமம் 8லேருந்து 12 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் கிராக் பண்ண முடியுமானா, எஸ் முடியும். அது பண்ணி ஆகின வழி இல்லை. இன்கேஸ் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஜாப் போகிறீங்கன்னா கொஞ்சம் விட்டுட்டு படித்தா தப்பு இல்லை. வர வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ரைட். அப்போ அந்த ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் படித்த ப்ரிலிம்ஸ் நோட்ஸை தனியாக பிரித்து படிக்கும்போது நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக இதுமாதிரி ட்ரை பண்ணாதீங்க. படித்ததை வச்சுட்டு அதுக்கப்புறம் புதுசாக நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்சா இது ஹிஸ்ட்ரிக்கு. பாலிட்டி பாருங்கள். இந்த 30 கேள்விகள் லட்டு மாதிரி அடிக்கலாங்க. லட்டு மாதிரி அடிக்கலாம். இங்கே இது மட்டும் தான் பார்க்க புதுசாக இருக்க மாதிரி வந்திருக்கும். நிறைய இருக்குது அப்புறம் மாதிரி தோணும். பட் இது உள்ளே போனால் ரொம்ப பெருசாக வந்திருக்காது. இப்போ ஹிஸ்ட்ரியோ, சயின்ஸோ, ஜாகிரஃபியோ
ஒரு டாப்பிக்கிலும் சப் டாபிக் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளை கதைகள் நிறைய வந்து போய்கிட்டு இருக்கும். பட் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும். சீக்கிரம் படிக்க முடியும். இப்போ சீஃப் செக்ரட்டரியா டக்குன்னு வந்து பின்னாக படிச்சிடலாம். கேபினட் செக்ரட்டரியா டக்குன்னு வந்து படிக்க முடியும். ஸோ பாலிட்டியில் 30 கேள்விகள் இந்த பார்ட் இருக்குல்ல, இதை நீங்கள் தொட வேண்டிய அவசியமே இருக்காது. லாஸ்ட் ஒரு 5 டேஸ் ரிவிஷன் பண்ணி முடிக்க முடியும். ஏன்னா இது முழுசாக நீங்கள் படிச்சிருக்கீங்க. 10th 12th 6th 7th லட்சுமிகாந்த் எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிருக்கனால இந்த டாபிக் ஈஸியாக கவர் பண்ண முடியும். இங்கே தான் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அப்போது இங்கே என்ன உங்களுக்கு 30 கேள்விகளில் 10 கேள்வி இங்கே வந்தால் ஒரு லட்டு மாதிரி போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். முடிச்சு போச்சு. அப்போது நம்பிக்கை எப்படி வரணும்? படித்த விஷயங்களை நம்ம எடுத்து வச்சுருக்கணும். அந்த ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் படிச்சிருக்கலாம் அதை யோசிக்காதீங்க. டைம் கிடையாது. டைம் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதை விட்டுருங்க. என்ன எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த நோட்ஸை திரும்ப எடுத்து வச்சு ரிவைஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் அடிஷ்னலாக என்ன இருக்கும் அதை நெக்ஸ்ட் வந்து பார்க்கணும். இந்த 40 நாள் இருக்கா, 40 நாட்களில் ஃபஸ்ட்டு 10 நாள் நம்ம எதெல்லாம் படிச்சிருக்கோம், புரியுதா, எதெல்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு முடிச்சிருக்கோமோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்த 10 நாள் என்ன பண்ணுங்கள், புதுசாக என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். அப்படி கொண்டு போனால் மட்டும்தான் ஈஸியாக கொண்டு போக முடியும். நீங்கள் எடுத்த உடனே கஷ்டமான விஷயங்களுக்கோ தெரியாத விஷயங்களுக்கோ நீங்கள் போனீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் பெருசாக அடி வாங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்ட்ரி வந்திருக்கு. இந்த ஜேர்னலிஸ்ட்டு, உமன் ஆக்டிவிஸ்ட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கும் போது நிறைய நோட்ஸ் நீங்கள் வெளியே தேடி ஆகணும். சமைச்சரில் முழுசாலாம் கொடுக்கவே கிடையாது. வெளியே தேடும் போது டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும். அப்புறம் அமர்ந்து தோணும். அப்போ என்ன பண்ணணும், தெரிஞ்ச விஷயத்தை ஃபஸ்ட்டு 10 நாள் டோன் செட் பண்ணுங்கள். நம்மளால் பண்ண முடியும். அப்போ டோன் செட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து போக முடியும். ரைட். இப்போது ஹிஸ்ட்ரியில் 20, பாலிட்டியில் 30, எவ்வளோ ஆச்சு? 50 ஆச்சா? சயின்ஸை விட்டுருங்க, தமிழ்நாடு விட்டுருங்க, ஜாகிரஃபி விட்டுருங்க, அப்படியே இங்கே வந்துடுவோம். ரைட். இப்போ இங்கே பாருங்கள், லாங்குவேஜ் பார்ட்டில் கிராமரில் 60 கேள்விகள் கேட்குறாங்க. தமிழும் இங்கிலீஷும் எத்தனை கேள்விகள்? 60 கேள்விகள். இந்த 60ல் சாலிடாக நீங்கள் 58 கிட்ட கையில் வச்சுருக்கணுங்க. கிராமர் பார்ட் தானே, முன்னாடியே படிச்சது தான். டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழையும் கொடுக்கப்பட்ட 20 டாபிக் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்க. என்ன கொஞ்சம் அட்வான்ஸாக டஃப்பாக கேட்க போகிறாங்க. கான்செப்ட் ஒன்று தானே, டென்ஸு தான், வாய்ஸ் தான். பட் கேட்க போகிற கேள்விகள் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம், டஃப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கலாம். அப்போ இந்த கிராமர் பார்ட்டை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இதுக்கு வெளியே படிக்கணுமா? தேவையில்லை. ப்ரிலிம்ஸ் நோட்ஸே போதும், தாராளமாக போதும். தமிழுக்கும் அதே மாதிரி தான் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. அதை இன்னும் அட்வான்ஸாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்ட்ரா டஃப்பான கொஸ்டின் நீங்களாக மேக் பண்ணி ரிவைஸ் பண்ணி பாருங்கள். 60 கேள்விகள் சாலிடாக அடிக்க முடியும். 60 + 40, ரைட். இந்த 100 கேள்விகள், இன்னொன்று 50 கேள்விகள், மொத்தம் எவ்வளோ? 150 கேள்விகள். அப்போ இந்த 200 கேள்விகளில் 150 கேள்விகள் இங்கேயே வந்து பின்னாக வந்தாச்சு. நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க உங்களுக்கு. நீங்கள் சயின்ஸ் இன்டெக்லாம் கையை வச்சிங்கன்னா படிக்கணும் தான், நான் படிக்க வேணான்னு சொல்லவே இல்லை. ஆனால் கேட்க போகிற 15 கேள்விகளுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஒரு டாப்பிக்கும் அந்த கிளை கதைகள் மாதிரி போய்கிட்டே இருக்குங்க. பெரிய விஷயம். பட் இதை படிக்கணும், லாஸ்ட்டாக தான் வச்சுக்கோங்க. சயின்ஸ்லாம் முன்னாடி கையை வச்சிடாதீங்க. லாங்குவேஜ் பார்ட்டு, கிராமர் பார்ட்டு படிச்சிருக்கும், திரும்ப அதை ரிவைஸ் பண்ணுங்கள். 2வது மேக்ஸு, லாஜிக்கல் ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தது பாலிட்டிக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி போவாங்க. அதுக்கப்புறம் ஜாகிரஃபியும் எக்கனாமி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே 20 கேள்விகள் இருக்குது. இதுக்கப்புறம் தான் நீங்கள் சயின்ஸுக்கும் ஜாகிரஃபிக்கும் வந்து போய் ஆகணும். ஸோ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் ஆஃப் கொஷின் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் தான் இந்த எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ண முடியும். அப்போ 150 எதில் வந்துடுச்சு? பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, மேக்ஸில் வந்தாச்சு. ப்ளஸ் 20 எக்கனாமி, 170 கேள்வி இங்கே வந்தாச்சு 200 கேள்விகளுக்கு. ரைட்டா? இதை பேஸ் பண்ணி உங்களை கட் ஆஃப் ரீச் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக ரீச் பண்ண முடியும். ஏன்னா வரப்போகிற எக்ஸாம்ஸில் எல்லாருமே தடுமாற்றம் இருக்கதாங்க செய்யும். எல்லாரும் ரொம்ப வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டமான விஷயம் தான். அந்த 50 நாளில் சொல்லும் போது எப்படி கேட்க போகிறாங்க ப்ராப்பராக தெரியாது. அப்போது நீங்கள் படிக்கிறது தான் சரி, அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நிச்சயமாக வந்து பண்ண முடியும். ஒரு நாளில் எப்படி வந்து பிரிக்கணும், அதாவது லாங்குவேஜுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஜிஎஸ்க்கு வேணும், மேக்ஸுக்கு வேணும். ரைட்? ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் சாலிடாக கொண்டு போங்க. இது கம்மியாக கொண்டு போனால் பண்ணலாம், பட் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்திருக்கும். இந்த 5 மணி நேரத்தில் ஜிஎஸ்க்காக ஒதுக்கிங்க, 2 மணி நேரம் லாங்குவேஜ்க்காக, 3 மணி நேரம் ஆப்டிடியூடுக்காக. ரொம்ப அவசியமான விஷயம். எதுக்காக நான் வந்து இப்போ 100 கேள்வி இங்கே இருக்குது. இந்த 100 கேள்விக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்? 5 ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இங்கே பேலன்ஸ் இருக்க ஒரு 60-70 கேள்விக்கு 5 ஹவர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். காரணம் என்னென்னா, நீங்கள் லாங்குவேஜ் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. லாங்குவேஜில் கிராமர் படிக்காமலாம் நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணியிருக்கவே முடியாது. ஓகேவா? இலக்கணம் படிக்காமல் தமிழில் நீங்கள் கிராக் பண்ணியிருக்கவே முடியாது. அப்போ அதை படிச்சிருக்கீங்கன்னா இன்னும் ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 2 ஹவர்ஸ் போதுமானதாக வந்திருக்கும், 3 ஹவர்ஸ் போதுமானதாக வந்திருக்கும். மேக்ஸுக்கும் அதே கான்செப்ட் தான். திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. டாபிக் வைஸாக வந்து கொண்டு போவாங்க. ஜிஎஸ்க்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுங்க. காரணம் என்னென்னா, லாங்குவேஜ் நம்மளால் கிராக் பண்ண முடியும். ஒரு கேள்வி கஷ்டமாக கேட்டிருந்தாலும் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கொஞ்சம் மேலே கீழே போயிட்டு கிராக் பண்ணிடலாம். மேக்ஸும் அதே மாதிரி தான். டஃப்பாக கேட்டிருந்தாலும் கொஞ்சம் ஃப்ளூக்குலையோ இல்லை ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சோ ஒரு ஷார்ட்கட்டில் கிராக் பண்ணிடலாம் ஓரளவுக்கு அப்படின்னா கூட. ஆனால் ஜிஎஸ்ல கேள்விகள் கண்டென்ட் இருந்தால் மட்டும் தான் போட முடியும். நம்ம மேக்ஸுக்கும் லாங்குவேஜுக்கும் அதிகமாக கொடுக்குறோன்ட்டு ஜிஎஸ்ஸை விட்டுறக்கூடாது. அதிக பேர் கிராக் பண்ண முடியாமல் போடுறதுக்கு காரணமே அதுதான். ஜிஎஸ்க்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த ஆர்டர் மட்டும் பார்த்துக்கோங்க. பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்.
லாஸ்ட்டாக வந்து பார்த்தாகணும். ரைட், நீங்கள் சயின்ஸ்லாம் முன்னாடி கையை வச்சிங்க, சத்தியமாக சொல்கிறேன் பெருசாக அடி வாங்குற மாதிரி ஆகிடும். அது போகாதீங்க. நம்பிக்கையை பில்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த பிடிஎஃப் நான் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இங்கே நான் மார்க் பண்ணாத விஷயங்கள்லாம் ஏற்கனவே படித்த ஒரு விஷயங்கள். சரியா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் படித்த நோட்ஸே திரும்ப எடுக்கும் போது வாவ் நம்ம இவ்வளோ வந்து கவர் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 20 கேள்வி ஹிஸ்ட்ரி இருக்குது, 10 அட்டன் பண்ண முடியும் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக் 10 கிடச்சாச்சு. இங்கே 30 இருக்குது, 15 கேள்வி அட்டன் பண்ண முடியும். வாவ் 25 கேள்வி கையில் கிடச்சாச்சு. எக்கனாமியில் 10 ஏரியா படிச்சிருக்கேன். அப்போ ஒரு 50-60 கேள்விகள் கையில் ஆல்ரெடி வந்து இருக்குது. அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் பண்ண போகிறீங்க. இது பேச சரியாக இருக்கலாம் ப்ரோ அப்படின்னு தோணலாம். கிடையாது, ரியாலிட்டியை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் படித்த விஷயங்கள் தான் திரும்ப மெயின்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸாக கேட்க போகிறாங்க. குயிட் இந்தியா மூவ்மெண்ட்டாக கொஞ்சம் அட்வான்ஸாக வரப்போகுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக அட்வான்ஸாக வரப்போகுது. பிரியாம்பலா 10th புக்கை தாண்டி வெளியே வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இந்த விஷயம் மட்டும் பார்த்தாலே போதுமானது. 50 நாளில் தாராளமாக நீங்கள் கிராக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ரைட், நான் திரும்ப சொல்கிறது தான், எல்லாருமே கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த சிலபஸ் டஃப்பாக இருக்க மாதிரி தான் வந்துருக்கும். 50 நாள் போதுமானதாக இருக்காது. ஆனால் இந்த 50 நாளும் ப்ராப்பராக ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கோட மூவ் பண்ணால் என்னென்ன சிலபஸ் இருக்குது, எதை நம்ம படிச்சிருக்கோம், எதை படிக்க போகிறோம், இந்த டோன் செட் பண்ணணும். அந்த 50 நாளில் ஃபஸ்ட்டு 10 நாள் படித்ததை மட்டுமே படிங்க. புதுசாக படிக்காதீங்க. இதை பார்க்குறதுக்கு பயமாக இருக்கலாம், பெரிய பூதம் மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த பூதத்தை ஈஸியாக அடக்க முடியும். ஃபஸ்ட்டு 10 நாள் படித்ததை மட்டுமே எடுங்க. திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமி, ஜியாகிரஃபி, மேக்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 10 days என்ன படிச்சிங்களோ அதை மட்டுமே எடுங்க. அடுத்து வரப்போகிற 20-30 நாட்கள் புது டாப்பிக்கை கண்டுபிடிச்சி நோட்ஸ் எடுங்க. லாஸ்ட் 10 days ரிவைஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லாவே பண்ண முடியும். அந்த 10 நாள் டோன் செட் பண்ணுறீங்களா, நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்து வரணும். அந்த 10 hours நீங்கள் படிக்கிறீங்க. 10 hours படிக்கும் போது புதுசாக எடுத்து படித்தா 10 மணி நேரமா எப்படா படிக்கிறதுன்னு தோணும். ஆனால் நீங்கள் படித்த டாப்பிக்கே படிக்கும் போது அடடே நல்லா இருக்கே அப்புறம் மட்டும் தான் வந்து தோணும். அந்த 11th day போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்களே படிக்க ஆரம்பிச்சிருங்க. செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதான் வந்து ரியாலிட்டி. அண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம குரூப் 2A மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸும் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் சீக்கிரமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரைட், நன்றி, வணக்கம்.